त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனாவது சகனோ புனக்து சக பீஜங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரி ஓம் कर्तुराज्ञया प्राप्यते फलं कर्म किं परं कर्म तज्जडं हृदि मधो तदो पतनकारणं फलमशाश्वतं गतिनिरोधकम् ईश्वरार्पितं नेच्छया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकम् कायवाङ्मन कार्यमुत्तमं पूजनं जप चिन्तनं क्रमात् जगदयीशती युक्तसेवनम् अष्टमूर्तिदेवपूजनम् उत्तमस्तवात् उत्तमततः चित्तजं जप ध्यानमुत्तमम् आज्यधारया श्रोतसासमं सरलचिन्तनं विरदलपरं भेदभावनात् शोकमित्यसौ भावनाभिदा भावनीमता भावशून्यसत् भावसुप्तिः भावनाबलात् भक्तिरुत्तमा कृष्णदे मन सोत्तिदा क्रिया भक्ति योग बोधाक्षनिच्छिदम् वायुरोदनात् दीयते मनः जालपक्षिवत् रोदसाधनम् चित्तवायव चित्क्रियायुता साकयो त्वयि शक्तिमूलका लय विनाशने उभयरोदने लयगनं पुनर्भवति नोमुतं प्राणबन्धनात् दीयमानसम् एकचिन्तनात् नाशमित्यसौ नष्टमानतोत्कृष्टयोगिनः कृत्यमस्ति किं स्वस्थितं यतः दृश्यवारिदं चित्तमात्मनः चित्तदर्शनं तत्त्वदर्शनं मानसं किं मार्गणे कृते नैव मानसं मार्ग आर्जवा ये கரகரன் இருக்காங்க. பகவான் கொஞ்ச நேரம் சரியா பல யோகங்களை எடுத்து சொல்லி சாதனைகளை எடுத்து சொல்லி கடைசியாக மிகப்பெரிய அல்டிமேட் சாதனை என்று சொல்லக்கூடியதும்
நம்முடைய முன்னோர்களினால் வழி வழியாக சம்பிரதாய முறைப்படி எப்படி இந்த ஆத்ம வித்தையை அணுகினார்களோ அந்த முறைப்படி ஆராய்கின்ற போது நமக்கு ஞானம் தெளிவாகும் என்கின்ற அத்துணை இதுவரைக்கும் எத்தனையோ சாதனைகள் எல்லாம் சொன்னார். அத்துணை சாதனைகளும் அல்டிமேட்லி எங்கே வந்து எதற்காக என்றால் இந்த ஞானத்துக்காக தான். ஞானம் பெறுவதற்கு மற்றவைகள் எல்லாம் ஆறாத் உபகரணம் என்று சொல்லக்கூடிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மட்டும்தான் இருக்கும். அப்போ அது ஏன் பல பலதாக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். பல பல பிரகிருதியினுடைய படைப்பில் ஒருத்தருக்கும் ஒரு ஈர்ப்புகள் இருக்கும். பல பல கோணங்களிலே பல பல சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். அப்படி மானசத்துக்கும் மார்கனே கிருபே, அந்த மார்கனே விசாரம் என்கின்ற மார்க்கத்திற்கு வந்துவிட்டால் மனதானது தெளிவான நிலையை அடைவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதற்கு நான் யார் என்கின்ற ஆராய்ச்சி பிரமாணத்தின் மூலமாக குருதேவனது உதவியோடு ஞானம் பெற விசாரணை செய்து அகங்காரத்தை அறிய நமக்கு வாய்ப்பாக இருக்கும். எதுக்கு என்னை அறிவதற்கு பிரமாணம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திர பிரமாணம் எதற்கு என்றால், உன்னை நீ பார்க்க முடியாது, உன் முகத்தை நீ பார்க்க வேண்டும் என்றால் அது முடியாது. அப்போ அதுக்கு ஒரு உபகரணம் தேவையாக இருக்கிறது. அது கண்ணாடி என்கின்ற உபகரணத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அதுபோல பிரதிபாசக சம்பந்தம் என்று சாஸ்திரத்திற்கும் ஆத்மஸ்வரூபத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த பிரதிபாசிக சம்பந்தத்தை ஏன் நாம பார்த்து கொள்ள முடியாது என்றால் அதில் பல கான்ட்ரவர்சிகள் இருக்கிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட வழிமுறை, சம்பிரதாய வழிமுறைப்படி நாம் அதை அணுக வேண்டும். அதை தவிர வேறு மார்க்கம் என்பது கிடையாது. ஏனென்றால் ஆத்மபோதத்தில் பார்த்தோம், போதோன்ய சாதனை யோகி சாட்சாத் மோட்சைக சாதனம் பாகஸ்ய வன்னிவத் ஞானம் வினா மோட்சக நசிஜதே. சமைப்பதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் ஆறாத் உபகரணமாகத்தான் இருக்குமே தவிர நெருப்பு என்பதுதான் சமைப்பதற்கு நேரடியான காரணமாக ஆகிறது. அறுவகை சுவைக்கு தேவையான அத்தனை பண்டங்கள் இருந்தாலும் சமையல் முற்று பெறாது. சமையல் என்பது முற்று பெற வேண்டும் என்றால் அதற்கு நெருப்பு என்பது கண்டிப்பாக வேண்டும். அதுபோல இங்கே இதுவரை நாம் கூறி வந்த அத்தனை சாதனைகளும் ஆறாத் உபகரணமாகத்தான் இருக்குமே தவிர அவைகளே ஞானமாக ஆகிவிடாது. அதனால் நான் என்கின்ற சச்சிதானந்த ஸ்வரூபத்தை அறிய வேண்டும். இந்த சச்சிதானந்தத்தை நான் ஏன் அறியவில்லை அப்படின்னா, ஆவரண விட்சேப சக்திகளினாலே மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நான் என்பதை விசாரத்தின் மூலமாக அறிய வேண்டும். அப்படி அறிகிற போது அங்கு நாயேவ மானசம், மனம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. இல்லாமல் போய்விடுகிறதுனா நன்றி பார்த்தா இல்லாமல் போவதல்ல, பாவனை, அறிபவர், அறியப்படுகின்ற வஸ்து, அறிவு என்கின்ற மூன்றும் இல்லாத நிலை. ஞாத்திரு ஞான ஞேய என்கின்ற திருமுடி இல்லாமல் அனைத்துமாக சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வியாபகம்தான் அத்தனையும் என்கின்ற அறிவுபூர்வமான அந்த மனமானது இருக்கும். அந்த அறிவினுடைய தன்மையில் இருக்கும். அதில் இந்த ஞானம் பிறந்தவுடன் மனம் போய்விடுகிறது, ஜகத்தெல்லாம் போய்விடுகிறது என்றால் இல்லை.
ஈஸ்வர சிருஷ்டிகி சகஜகர நிவர்த்ததே. ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட அந்த படைப்பை நீ மறைய வைக்க முடியாது, அதுவாகத்தான் மறையும். எப்போ? பிரளய காலத்தில். அப்போது அறிவினால் மறையப்பட்டது, இந்த அறிவினால் மறைந்து விட்டது, அறிவினால் மறைந்து விட்டது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம். பொன்னை மறைத்தது பொன்னடி பூடனம், பொன்னில் மறைந்தது பொன்னடி பூடனம் என்றெல்லாம் சொல்கிறீங்களே. அப்போ மறைந்து போகுமா அப்படின்னா இல்லை, அது அறிவிலே மறைந்து விடும், அறிவிலே புரிதலிலே மறைந்து விடுமே தவிர உண்மையில் இந்த ஜெகத்தானது மறையாது. அப்போ அப்படி மறையாமல் இருக்கிற போது நமக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான் இருக்கிறது என்றால் இல்லைப்பா, அதுக்கு பேர் தான் சகஜ சமாதி. அது இருக்கின்றபடியே இருக்கும், ஆனால் அதனுடைய இருப்புத்தன்மையின் உண்மையை புரிந்து கொண்டு, அதனுடைய வேல்யூ என்ன என்பதை புரிந்து கொண்டு பாதித அகங்காரத்தோடு அனுபவிப்பவர் அந்த அனுபவங்களை பார்க்கின்ற தன்மை என்றிருக்கும். அப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த தத்துவ தரிசனம் என்று சொல்லக்கூடிய இந்த உண்மையை உணர்ந்தவர்களுக்கு இனி செய்ய வேண்டியது என்பது எதுவும் இல்லை என்று போன வகுப்பில் பார்த்தோம். விருத்தயத்வகம் விருத்திமத்திதா விருத்தயோ மன வித்யகம் மனக. அப்போ இந்த விருத்தி மனோவிருத்தி தான் இந்த அத்துணைக்கும் காரணமாக இருக்கிறது என்று பார்க்கிற போது முதல்ல இந்த மனது என்றால் என்ன என்று ஆராய்ந்தால், மனம் என்பது ஒரு உபாதியாகத்தான் இருக்கிறது. உபாதி என்றால் தானாக இருப்புத்தன்மை இல்லாதது, இன்னொன்றினுடைய இருப்புத்தன்மையை தனதாக்கி கொண்டு தான் இருப்பதாக எது காட்டுகிறதோ அதற்கு உபாதி என்று பெயர் என்று பார்த்தோம். அப்படி விருத்தியகம், இந்த ஒவ்வொரு விருத்தியும் எதை சார்ந்திருக்கிறது, எங்கிருந்து வருகிறது, எப்படி அதனுடைய செயல்பாடு என்று ஆராய்ந்தால் நம்ம முன்னால் பார்த்தோம், ஆழமான தூக்கத்தில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் விழித்தவுடன் நமக்கு ஏற்படக்கூடிய நிலைப்பாடு என்ன, அங்கே என்ன நடக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் முதல்ல தன் உணர்வு என்பது ஏற்படுகிறது. நான் என்கின்ற உணர்வு நமக்குள்ளே ஏற்படுகிறது. ஏற்பட்டதுக்கு பின்னால் தான் கை இருக்குதா, கால் இருக்குதா, பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்காங்களா, நான் எங்கே இருக்கிறேன், ஹாஸ்பிட்டல்லையா, வீட்டிலையா, பெட்லையா, பெட்ரூம்லையா, வெளியிலையா என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் பின்னால் தான் வருகிறது. அதனால் முதல்ல அகங்காரத்தினுடைய வியாப்தி மனதிலே வியாபிக்கிறது. அப்போது மனம் வியாபிக்கின்ற போது அகங்காரம் சேர்ந்து வருகிறது. அப்போது என்ன நடக்கிறது என்றால் போதம் போதம் பிரதிபோதம் விதிதம் மதம். என்னுடைய தன்னுணர்வு என்பது ஏற்படுவதற்கு முன்னாலே அங்கே சைத்தன்யத்தினுடைய வியாபகம், சைத்தன்யத்தினுடைய வியாபகத்துக்கு பின்னாலே விருத்தியினுடைய வியாபகம், விருத்தியினுடைய, இப்படி இரண்டும் இரண்டர கலந்து போகிறது. இரட்டைக்குழல் துப்பாக்கி போல அந்த விருத்தி சைத்தன்ய சுரூபத்தில் ஒடுங்கி இருந்து விருத்தியினுடைய வியாபகம் ஆக ஆக கூடவே சைத்தன்ய சுரூபமும் விருத்தியும் சேர்ந்து பயணிக்கிறது. இப்போ இந்த ஆராய்ச்சி செய்கிற போது நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஒவ்வொரு விருத்தியும் போதம் போதம் பிரதிபோதம் விதிதம் மதம். என்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு எண்ணங்களினுடைய வியாபகமும் ஏற்படுவது என்பது சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய ஆதாரத்தில் தான் ஏற்படுகிறது. எனவே அதிஷ்டான வஸ்துவாக அகம் விருத்தி, நான் என்கின்ற விருத்தி தான் அங்கே இருக்கிறது. எனவே நான் என்கின்ற விருத்தியில் கூட மாறிக்கொண்டே போகிறது. நான் என்கின்ற விருத்தி மாறாமல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது.
இப்போ உதாரணத்துக்கு நாம் ஒன்றை அறிகிறோம் என்றால் அறியப்படுபவரது அறிவும் இருப்புத்தன்மையும் அறிகின்ற பொருளினுடைய இருப்புத்தன்மையும் இரண்டும் கலந்துதான் நமக்கு ஒரு விஷயத்தை விளக்குகிறது. இப்போ படவிருத்தி என்று, அதாவது ஒரு 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 குடத்தை பார்க்கிறோம் என்றால் நான் என்கின்ற விருத்தி மாறி குடம் என்கின்ற விருத்தி வரல. நான் என்கின்ற விருத்தியிலே ஏற்படக்கூடிய நாமரூபங்களினுடைய தொகுப்பு தான் கடத்தினுடைய அந்த குடத்தினுடைய அறிவாக பரிணமிக்கிறது. இப்போ ஒவ்வொரு விருத்தியும் இதே போல நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம். இந்த காலம், தேசம், வர்த்தமானம் என்கின்ற அத்துணையுமே எங்கே ஆதாரமாக கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் எப்பொழுதும் மாறாத சைத்தன்ய ஸ்வரூபமாகிய நான் என்கின்ற வஸ்துவிலே தான் ஆதாரமாக கொண்டிருக்கிறது. எப்படி என்று நிறைய ஆராய்ச்சி செய்து பார்த்துருக்கோம். இந்த பிரபஞ்சத்தினுடைய டிரான்சாக்ஷனுக்கு அடிப்படையாக தேவையானது காலம். கரெக்டுங்களா? காலம் என்றால் தான் இதற்கு முன்னால் பின்னால் காலையில் சாயந்தரம் என்று காலம் என்பது இந்த அத்துணையும் கபாலீகாரம் செய்து கொண்டு காலத்தினால்தான் இந்த சுழற்சி என்பதை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த காலம் என்கின்ற என்னுடைய இந்த விருத்தியானது, காலத்திற்கு ஏற்படக்கூடிய விருத்தியானது எங்கிருந்து வருகிறது, எங்கே நிலைக்கிறது, எங்கே ஒடுங்குகிறது, எது அது என்று ஆராய்ந்தால் போச்சுட்டார். போச்சு இல்லாமல் போகிறது. காலம் என்பது நான் அடிக்கடி சொல்வது எல்லாம் நம்முடைய வகுப்புகளில், காலம் என்பது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் என்கின்ற இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்கின்ற மூன்று தான் காலம் என்பது. இந்த மூணுக்குள்ள எல்லா காலமும் அடங்கிவிட்டது. அப்போ இந்த மூன்று காலமும் அடிப்படையாக எதிலிருந்து வருகிறது என்றால் நிகழ்காலம் என்பதை வைத்துத்தான் எதிர்காலம் என்பதை நிர்ணயிக்கிறோம். நிகழ்காலத்தை வைத்துத்தான் இறந்த காலத்தை நிர்ணயிக்கிறோம். அப்போ காலத்திற்கு ஆதாரம் என்பது நிகழ்காலம். அப்போ இந்த நிகழ்காலம் எது என்று ஆராய்ந்து பார்த்தால் போச்சு, காணாமல் போயிடுது. எப்படி அந்த கல்யாண வீட்டில் திருட வந்தவன் மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் பெண்ணு வீட்டுக்காரரும் எங்கேயும் தேடும்போது காணாமல் போய்விட்டானோ, அதுபோல விருத்தியை தேடினீர்கள் என்றால் விருத்தியை காணாமல் போய்விட்டது. இரண்டும் காலம் என்பது ஆராய்ந்து பார்க்கின்ற போது என்னுடைய சைத்தன்ய சுரூபமாகிய நான் என்கின்ற அகங்காரத்திலே கற்பிக்கப்பட்டது தான் அந்த காலமே தவிர உண்மையில் காலம் என்பது கிடையாது. சரி, தேசம் தேசம் என்பது எப்படி காலம் என்பதற்கு நிகழ்காலம் ஆதாரமாக இருக்கிறதோ அதுபோல தேசம் என்பதற்கு எது ஆதாரம் என்று பார்த்தால் இந்த பிரபஞ்சம் அப்படியே ஒன்றொன்னா ஒடுக்கிட்டே வரலாம். பிரபஞ்சம் 7 காண்டினென்ட், அதில் ஆசிய கண்டம், அப்படி இப்படி வந்துகிட்டே வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஊர், அந்த குறிப்பிட்ட ஊரில் ஒரு குறிப்பிட்ட ரூம், அந்த குறிப்பிட்ட ரூமில் நீங்கள் இருக்கக்கூடிய இடம், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எது ஆதாரமாக இருக்கிறது என்றால் ஒரு புள்ளி. ஒரு புள்ளியிலிருந்து வியாபித்த அண்ட சராச்சரங்கள் அத்தனையும் வியாபித்திருக்கிறது. எனவே தேசம் என்பது ஒரு புள்ளியினுடைய ஆதாரத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இப்போ இந்த புள்ளியினுடைய இலக்கணம் என்ன என்று நீ ஆராய்ந்து பார்த்தால் புள்ளி என்பதற்கு இலக்கணம் சொல்கிறார்கள், வித்தவுட் டெப்த் அண்ட் டைமென்ஷன் இஸ் கால்டு பாயிண்ட். அப்போ ஆழமும் அகலமும் இல்லாத ஒன்றுதான் புள்ளி என்றால் ஆழமும் அகலமும் இல்லாத ஒன்று எது என்று பார்த்தால் இல்லை. அதுவும் என்னுடைய சைத்தன்ய ஸ்வரூபமாகிய அகங்காரத்திலே கற்பிக்கப்பட்டதுதான் காலம், தேசம். சரி, வர்த்தமானம். வர்த்தமானம் என்றால் இன்ட்ராக்ஷன். இன்ட்ராக்ஷன் என்பது என்னுடைய நான் என்கின்ற என்னை சார்ந்துதான் அத்துணையும் இருக்கிறது. என்னுடைய 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 வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய நாடு, என்னுடைய இது என்கின்ற நான் என்கின்றதைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படை ஒவ்வொரு வியாபகத்திலும் நான் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒவ்வொரு தொடர்பிலும் நீ எதனோடு தொடர்பு வைத்திருந்தாலும் அங்கே நான் என்பது உன்னை அறியாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் நீங்கள் என்னை அறிகிற போது நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் இல்லாவிட்டால் என்னை அறிய முடியாது. அப்போது
நான் என்கின்ற விருத்தி அகம் விருத்தி என்னுடைய அடிப்படையில தான் இதம் விருத்தி என்பது இருக்கிறது. எனவே இதம் 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 என்று சொன்னால் இது 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 என்று சொல்வதெல்லாம் அகத்தில் ஆதாரமாக கொண்டிருக்கிறது. எனவே அகம் விருத்தி தான் இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமாகிறது. அதுதான் போதம் போதம் பிரதிபோதம் விதிதம் மதம் என்று உபநிஷத்துக்கள் அழகாக சொல்லி. இது ஒரு பெரிய மெடிடேஷன். ஒவ்வொரு எண்ண விருத்தியின் உள்ளும் வெளியிலும் எந்த ஒன்று வியாபித்திருக்கிறதோ அது சைத்தன்ய ஸ்வரூபம். அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் முதலிலே நான் என்கின்ற அகங்காரத்திலே வியாபித்து அது இதம் என்கின்ற மற்றவற்றிலே வியாபகமாகி அகம் இதம் என்கின்ற இரண்டுமாக இந்த பிரபஞ்சமாக பரிணமித்திருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம். இது சாதாரண விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை இங்கே சொல்றார். விருத்தியக மனக, விருத்தி தான் மனமாகிறது. மனம் எதை சார்ந்திருக்கிறது என்றால் அகம்பிருத்தியை சார்ந்திருக்கிறது. அதனால ஆசிராக விருத்தியக து அகம் விருத்தி ஆசிரிதாக, எல்லா விருத்தியும் என்னுடைய நான் என்கின்ற விருத்தியிலிருந்து ஆரம்பித்து எல்லா விருத்தியும் எதை சார்ந்திருக்கிறது என்றால் அகங்காரத்தை சார்ந்திருக்கிறது. எனவே அதனால தான் சொல்றார் மஸ்தானி சர்வபூதானி, என்னை சார்ந்துதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது. நச்சமஸ்தானி, என்னை சார்ந்து இருக்கவில்லை என்று சொல்றார். இரண்டு நிலைப்பாடுகளை அங்கே பேசுகிறார். அப்படி இந்த அகங்காரத்தினுடைய தன்மையை நான் யார் என்கின்ற உண்மையை உணர்ந்தால், அந்த உணர்வதற்கு முதல்ல மனதை விசாரித்தால் மனது அகங்காரத்திலே நிலைத்திருக்கிறது, அகங்காரம் என்னிலே நிலைத்திருக்கிறது. எனவே அகம்பிருத்தி இதம் விருத்தி என்கின்ற அத்தனைக்கும் ஆதாரம் நான் தான் என்று இதை ஆராய்ந்தால் நான் யார் என்கின்ற தன்மையை அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அகம் இதம் என்கின்ற இவைகள் மட்டும்தான். இதை தவிர வேறு எதுவும் இல்லை. இதில் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அறிபவர் அறியப்படுகின்ற பொருள் இரண்டை தவிர இந்த பிரபஞ்சம் எதுவும் இல்லை. சரி, அறியப்படுகின்ற பொருள் எப்படி இருக்கிறது என்றால் அறிபவரை சார்ந்திருக்கிறது. எனவே அறிபவரது அறிவை தவிர வேறு எதுவும் இல்லை, அனைத்துமாக அதுவே வியாபித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் பெரிய விருத்தையோ மனக வித்தி அகம் மனக. அகம் என்கின்ற அகங்காரத்தை சார்ந்ததுதான் எல்லா விருத்திகளும் என்று ஒரு பெரிய ஆராய்ச்சி இங்கே எடுத்து சொல்றார். அகமயம் குதோ பவதி சித்வதக ஐபதத்யகம் நிஜ விசாரணம். இது ஒரு மகா வாக்கியம். மகா வாக்கியம் எப்படின்னா, பிரஜானம் பிரம்ம என்கின்ற மகா வாக்கியத்தினுடைய விளக்கத்தை இங்கே சொல்றார். அகமயம் குதோ, இந்த நான் என்கின்ற அகங்காரமானது குதக பவதி, எந்த இடத்திலிருந்து ஆராய்கிறது, எந்த இடத்திலிருந்து தோன்றுகிறது என்று ஆராய்ந்தால் சித்வதக, அகங்காரமானது எங்கே ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால் அந்த அகங்காரமானது இல்லாமல் போய்விடுகிறது. காரணம் சைத்தன்யத்தினுடைய தன்மையில் ஆரம்பிக்கிறது. அதான் சைத்தன்யத்தினுடைய வியாபகம்தான் அகங்காரம். அகங்காரத்திலிருந்து எழுவதுதான் விருத்தி. விருத்தியினுடைய வியாபகம்தான் இந்த
அகம் இதம் என்கின்ற அத்தனையும். எனவே எப்படி இது ஆரம்பிக்கிறது? இந்த சைத்தன்ய சொரூபத்திலிருந்து இந்த அகங்காரமானது எப்படி பிறந்தது, எப்படி வந்தது என்று ஆராய்வது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது சித் எப்படி விருத்தியானது, சைத்தன்ய சுரூபம் எப்படி விருத்தியாக மாறியது? நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நம்ம தமிழில் ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரத்தில் அக்னியில் சூடு போல வியாபிக்கிறது என்கிறார். எப்படி அக்னியில சூடானது வியாபித்திருக்கிறதோ அதுபோல இந்த பிரபஞ்சமானது சைத்தன்ய ஸ்வரூபத்தில் வியாபித்திருக்கிறது. அது மெல்ல ஒரு சிரிப்பை ஏற்படுத்துகிறதாம். அந்த சிரிப்பை என்ன சொல்றாங்க? அதுதான் விட்சேப சக்தி, ஆவரண சக்தி. இந்த சைத்தன்ய ஸ்வரூபமானது மறைக்கப்பட்டதிலே ஒரு சிரிப்பு ஏற்படுகிறது. அதுதான் இந்த பிரபஞ்சத்திற்கு மூல காரணமாக ஆகிறது. என்னங்க ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்குதுண்ணா. இதில் என்ன இதில் அலிபாபா 40 வருடங்கள் கதை சொல்கிற மாதிரி இந்த சைத்தன்யமானது சிரிக்கிறது. முதல்ல சொன்னீங்க சைத்தன்யம் என்பது மாறாதது என்று. அந்த மாறாத சைத்தன்யத்தில் சிரிப்பு எப்படி ஏற்பட்டது, அப்போ எப்படி இந்த விருத்தியானது ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரிகிறது. இதை அனுபவத்திலே நமக்கு பகவான் அடிக்கடி காட்டிக்கொண்டே இருக்கிறார். எப்படி சலனமற்ற உன்னுடைய மனது ஆழ்ந்த உறக்கத்தில் சலனமற்று ஒடுங்கி போய் இருக்கக்கூடிய உன்னுடைய மனதானது எப்படி மெல்ல கனவாக மாறுகிறதோ அது போல கனவாக எங்கே மாறுச்சு, எப்படி மாறுச்சு, ஏன் மாறுச்சு செய்யாது. ஏன் கனவுக்கு காரணம் என்ன? மேலோட்டமாக ஏதோ சொல்லலாமே தவிர அடிப்படையில் மிகப்பெரிய காரணம் என்பது என்னுடைய மனதிலே இதுவரைக்கும் நான் அனுபவித்ததனுடைய அனுபவ தேக்கமானது ஏதோ ஒரு காரணத்தினாலே வெளியாகிறது. அந்த வெளியாகிறது தான் இந்த கனவு உலகமாக பரிணமிக்கிறது. அதுபோல சைத்தன்ய ஸ்வரூபமானது வியாபித்திருக்கக்கூடிய சைத்தன்ய ஒரு படைக்கக்கூடிய தகுதியை எப்படியோ அடைகிறது. அதற்கு காரணம் ஒன்று ஆவரண சக்தி, இன்னொன்று விட்சேப சக்தி. ஆவரண சக்தி நான் என்கின்ற அந்த தன்மையை மறைக்கிறது. மறைத்தவுடன் நான் அல்லாதவைகளை நான் என்று எண்ண வைக்கிறது விட்சேப சக்தி. அதுதான் மாயா கல்பித தேசகால கலனா வைச்சித்திர சித்திரீகிருதம். மாயாவி இவ. எப்படி மாயாவி தன்னுடைய ஒரு சக்தியினாலே தன்னுடைய ஆற்றலினாலே இந்த உலகை படைக்கிறான். மாயாவி இருக்கிறான். ஆனால் அவன் படைக்கக்கூடிய படைப்புக்கு எது காரணம் என்று நம்மால் அறிய முடிவதில்லை. அந்த மாயா சக்தியானது நம்மை இந்த படைப்பாக பார்க்க வைக்கிறது. அவனுடைய படைப்பை படைப்பாக பார்க்க வைக்கிறது. அதுபோல அந்த கண்கட்டி வித்தை போல இந்த பிரபஞ்சமானது ஆவரண சக்தி, விட்சேப சக்தி என்கின்ற 2 நிலைப்பாடுகளை கொண்டு உடனே அகம் குதக பவதி, அங்கேதான் அகங்காரம் என்பது ஏற்படுகிறது. ஆக அகங்காரம் என்பது இந்த மாயா சக்தியினாலே சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வியாபகத்திற்குள்ளே ஏற்படுகின்ற ஒரு மாறுதல். எப்படி நம்முடைய கனவு என்பது நம்முடைய மனதினுடைய அறிவுபூர்வமான வியாபகத்துக்குள்ளே தான் ஏற்படுகிறதோ அதுபோல இந்த அகங்காரம் என்பது
சைத்தன்ய ஸ்வரூபத்திலே மாயா சக்தியினாலே கற்பிக்கப்படுகிறது. சின்வதக இதை விசாரித்தார். மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்திர சித்திரீகரம் என்பதை நீ விசாரித்தால் நான் உண்மையை அறிய முடிகிறது. இந்த விசாரத்தில் என்ன விசாரம்? நான் யார் என்கின்ற விசாரத்திலே இந்த இந்த உண்மைத்தன்மையை நீ அறிய முடிகிறது. எப்படி? எது நான், எது அகங்காரம், எது விருத்தி, எது வியாபகம் என்பதெல்லாம் அகத்தை ஆராய்ந்து பார்க்கிற போது இந்த அகம் நான் அல்ல என்கின்ற தன்மையாகிறது. அப்போ நான் அல்ல இந்த அகங்காரம் அப்படின்னா அப்போ நான் எது? அகங்காரத்துக்கு ஆதாரமாக, அகங்காரத்திற்கு உள்ளும் வெளியிலும் எந்த ஒன்று வியாபித்திருக்கிறதோ அதுதான். அதனால எப்படி ஒரு கனவிலே பார்ப்பவர், பார்க்கப்படுகின்ற பொருள், பார்க்கின்ற வஸ்து என்பது மூன்றும் இல்லாத ஒன்று ஏதோ ஒரு நிலைப்பாட்டினாலே தோற்றமளிக்கிறதோ அதுபோல இந்த கான்சியஸ்னஸ் என்கின்ற சைத்தன்ய ஸ்வரூபத்திலே இருந்து இந்த அத்துணையும் உருவாகிறது. எப்படி உருவாகிறது? நீ இப்போ நீங்கள் சொன்னீங்க, முதல்ல நான் பெற்ற அனுபவத்தினுடைய தேக்கம் மனதில் சித்தத்தில் இருந்தது. அந்த சித்தத்தில் இருந்த அந்த படைப்பினுடைய தன்மையானது ஏதோ ஒரு காரணத்தினாலே வெளியாகி கனவாக வியாபித்தது என்பது போல பகவானுக்கும் பூர்வ படைப்பினுடைய தன்மை அவருடைய சித்தத்திலே இருக்கிறது. அந்த சித்தத்திலிருந்து அவர் இந்த படைப்பை எப்படி நீ கனவை படைத்தாரோ அதற்கு போல அதுபோல படைக்கிறார். இப்போ இதுக்கு சாட்சி என்னன்னா ஒன்றுமே வேண்டாம், அகங்காரம் மட்டும்தான். நீ இருக்கிறாய் என்பதை உணர்கிறாயா இல்லையா? நான் இருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன். எனவே நான் என்பது என்னில் ஏற்றப்பட்டது, என்னில் வியாபிக்கப்பட்டது, ஆரோபிக்கப்பட்டது. அந்த ஆரோபிக்கப்பட்ட நான் என்பது ஏற்பட்டவுடனே அத்தனையும் வியாபகமாக ஆகிறது. எனவே சைத்தன்யத்தினுடைய வியாபகம்தான் அகம் இதம் என்கின்ற அத்தனையும். இதுதான் பிரஜானம். பிரம்ம பிரஜானம் என்றால் அறிவு. அறிவு தான் நான் என்பதற்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்திற்கும் அத்தனைக்கும் காரணமாக இருக்கிறது. இதை முன்னால் ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்டிலும் சப்ஜெக்டினுடைய வியாபகம் இருக்கிறது. சப்ஜெக்டினுடைய வியாபகம் இல்லாமல் ஆப்ஜெக்ட் என்பது கிடையாது. நான் 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 என்கின்ற தன்மையானது அத்தனையிலும் வியாபித்து நான் பிளஸ் இது, நான் பிளஸ் இது, அகம் பிளஸ் இதம், அகம் பிளஸ் இதம் என்றுதான் அத்தனையும் வியாபித்திருக்கிறது. அந்த அகம் எது என்று ஆராய்ந்தால் அது அகம் விருத்தி. விருத்தி எது என்று ஆராய்ந்தால் அது சைத்தன்யத்தினுடைய வியாபகம், சைத்தன்யத்தில் வியாபிக்கிறது. இது எப்படிங்க நடக்கிறது? அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டாங்க, எப்படி இது நடக்கிறது என்றால், பல்ப் எப்படி எரிகிறது? பல்ப் எப்படி எரிகிறது? கரண்டினுடைய வியாபகம் ஒரு குறிப்பிட்ட கரணத்திலே வந்தவுடன் அந்த கரணத்தில் என்னென்ன மெக்கானிசம் இருக்கிறதோ அதற்கு தக்கபடி அதனுடைய வியாபகம் ஒரு ஒளியாகவோ, சூடாகவோ, குளிராகவோ, அல்லது இன்னும் வேறு வேறு காற்றாகவோ எப்படியெல்லாம் வருகிறதோ அதுபோல இந்த சைத்தன்யத்தினுடைய வியாபகம் அந்த கரணத்திலே வியாபிக்கிறது. இந்த அந்த கரணம் என்பது அடிப்படையிலே அகங்காரம். அதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த அத்துணைக்கும் அகங்காரம் தான் ஆதாரமாக இருக்கிறது. அந்த அகங்காரம் என்கின்ற அந்த அந்த கரணத்திலே இந்த சைத்தன்யத்தினுடைய வியாபகம் ஏற்பட்டவுடன் எப்படி கண்ணாடியிலே உன்னுடைய முகம் தெரிகிறதோ அதுபோல சித் ஆபாசம் என்று இதுதான் சொல்றோம். சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாடு. சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாடு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எப்படி இந்த சூரியனது பிரதிபிம்பமானது சொச்சேசு பிரதிபிம்பவது, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சூரியனது ஒளியானது ஒரு கண்ணாடி போன்ற பரப்பிலே பட்டவுடன் அதனுடைய பிரதிபிம்பம் தெரிகிறது. அதுபோல தான் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சைத்தன்யத்தினுடைய தன்மையானது நம்முடைய அந்த கரணத்திலே பிரதிபலிக்கிற போது
அது ஜீவசக்தி, ஜீவன் என்கின்ற நிலைப்பாட்டை அடைகிறது. அந்தந்த அந்த காரணத்துக்கு தக்கபடி அதது அனைத்து வேலைகளையும் செய்கிறது. நான் என்கின்ற எண்ணம், எனது என்கின்ற எண்ணம், இத்தனையும் இப்படி வருகிறது. எனவே இந்த பரபிரம்மத்தினுடைய வியாபகம், சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வியாபகம் அதில் வியாபித்தவுடன் இந்த மாறுதல்கள் ஏற்படுகிறது. எனவே இந்த அகங்காரத்தை ஆராய்ச்சி செய்தால் எப்படி இந்த அகங்காரம் ஏற்படுகிறது, இந்த அகங்காரத்தினுடைய விளைவு என்ன என்பதை ஆராய்ந்தால் சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் அகங்காரம். இந்த அகங்காரத்திலிருந்து தோன்றுவது மமகாரம். இந்த மமகாரமும் அகங்காரமும் சேர்ந்துதான் அனுபவிப்பவர் அனுபவிக்கப் போடுகின்ற பொருள் அனுபவம் என்கின்ற அத்துணையுமாக மாறுகிறது. அகமிநாசபாத் அகமகந்தயா ஸ்புரதி கிருத்வயம் பரமபூர்ணசத். பரமபூர்ணசத்து என்று அகமின் நாசபாத். இந்த அகங்காரமானது எப்பொழுது அழிகிறதோ அப்போது நான் பரமபூர்ணசத். பரமபூர்ணசத் எப்பொழுதும் மாறாத சத்து. அது என்ன பரமபூர்ணசத் என்றால் என்ன பார்ப்போம். அப்படிப்பட்ட பரமபூர்ணசத் ஆகிய நான் ஹிருத்ஸ்வயம் நானாகவே அதுவாகவே, நான் நானாகவே அதுவாக, அகம் அகந்தயா நான் நான் என்று ஒளிர்கிறது என்று சொல்றார். அதான் ஒரு எப்போது இந்த அகங்காரமானது நாசமாகிறதோ அப்போது நான் யார் என்கின்ற உண்மையானது, உண்மையான நான் யார் என்பது நமக்குள்ளே மிளர்கிறது. அதான் முன்னால் சொன்னோம், சதேவ சௌமிய இடம் அக்ரே ஆசி. சத்தென்கின்ற 3 காலத்திலும் மாறாத நிலைப்பாடு உடையது. அதுதான் அந்த சத்து. அதுக்கு சொல்றார் பரமபூர்ண சத்து என்கிறார். அது என்ன பரமபூர்ண சத்து? சத்து என்றால் இருப்புத்தன்மை என்கின்ற அர்த்தம். இருப்புத்தன்மை என்றால் நாம் அறிந்த லௌகிக இந்த இந்த கொலாக்கியல்ல இருக்கிறது என்பதற்கு சத்து என்று பெயர். இப்போ எது சத்து, எது எது இருக்கிறது, எது இல்லை என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? எது இந்த பஞ்ச இந்திரியங்களினாலும் மனதினாலும் புத்தியினாலும் அறியப்படுகிறதோ அது இருக்கிறது என்று சொல்றோம். ஆனால் இந்த சத்தென்கின்ற வார்த்தையை சாஸ்திரங்கள் எடுத்துக்கொண்டு இதற்கு 3 விதமான நிலைப்பாடுகள் இருக்கிறது. எப்படி ஒருத்தர் பிச்சை கேட்கிறார். பிச்சை கேட்கிற போது நீ என்ன சொல்ற? காசு இல்லை அப்படிங்கிற. அவர் உடனே உன்னுடைய பாக்கெட்டில் பாருங்க காசு இருக்குதா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லுவாரா? இல்லை. இப்போ இல்லை என்கின்ற இந்த வார்த்தைக்கு உனக்கு கொடுக்கின்ற அளவுக்கு எனக்கு இல்லை என்கின்ற அர்த்தம் அதில் இருக்கிறது. அதனால தான் அவர் திருப்பி என்கிட்ட ஏன் இல்லைன்னு சொல்கிற, பாக்கெட்டில் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு கொடுக்கக்கூடிய அளவு இல்லை. அப்போ இல்லை என்பதில் டோட்டலி இல்லாமல் போகவில்லை, என்னிடம் இருக்கிறது, ஆனால் அது உனக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் இல்லை என்கின்ற அர்த்தம் எப்படி இருக்கிறதோ அதுபோல தான் இந்த சத்தென்கின்ற இருப்புத்தன்மையை சாஸ்திரங்கள் 3 விதமாக நம்முடைய அனுபவத்தை கொண்டு பிரிக்கிறது. ஒன்று பிரதிபாசிக சத்து என்று சொல்லக்கூடியது. நாம் காண்கின்ற கனவு ஒரு இருப்புத்தன்மை உடையதா இல்லையா? கனவு இருக்கா இல்லையா? இருக்கிறதுன்னு சொல்கிறோம், இல்லைன்னு சொல்கிறோம். என்னன்னு தெரியல. ஏன்னா அனுபவிக்கிறோம். இந்த குழப்பம் ஏன் வருகிறது? இல்லை என்றால் இல்லைன்னு சொல்லிடலாம், இருக்கிறது என்றால் இருக்கிறது சொல்லலாம். ஆனால் இருப்பது போல் இருக்கிறது, ஆனால் இல்லாமல் இருக்கிறது. அதுதான் ப்ராப்ளம் பாருங்க. சரி, இப்போ இருப்பது போல் இருக்கிறது என்னால் அனுபவிக்கப்படுகிறது, ஆனால் இல்லை என்கின்ற இந்த தன்மை யாருக்கு தெரியும் என்றால்
யார் கனவை பார்க்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் கனவு என்பது இருக்கிறது. அந்த கனவிலே இன்ட்ராக்ஷன் நடக்கிறது. இந்த வெளியுலகத்திலே என்னென்ன அனுபவங்கள் ஏற்படுகிறதோ அத்தனை அனுபவங்களும் அங்கேயும் ஏற்படுகிறது. அங்கேயும் அனுபவிப்பவர், அனுபவிக்கப்படுகின்ற பொருள், அனுபவம் என்பது இருக்கிறது. அதே போல இருக்கிறது என்பது இருக்கிறது. பல நிலைப்பாடுகள் இருக்கிறது. வலி இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. வருத்தம் இருக்கிறது, சுவை இருக்கிறது, ஊர் இருக்கிறது, ஒளி, ஊசை, நாற்றம் எல்லாம் அதில் இருக்கிறது. அப்போ அதை இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட இருப்பதாக இருக்கிறது? காண்பவருக்கு மட்டும் காண்கின்ற காட்சி பொருளாக இருக்கிறது. எனவே இது பிரதிபாசிக சத். பிரதி என்றால் அவரிடம், அவருக்கு மட்டும் தெரியக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு இருப்புத்தன்மை. அதற்கு கனவு என்கின்ற ஒன்றை சொல்லலாம். அதே போல அறையிலே நீ போய்கொண்டிருக்கிற போது ஒரு கயிறு கிடக்கிறது. அந்த கயிறு உனக்கு பாம்பாக தெரிகிறது. இந்த பாம்பாக தெரிகின்ற கயிறு பாம்பாக உனக்கு மட்டும்தான் தெரிகிறது, மற்றவர்களுக்கு தெரியவில்லை. அப்ப காரணம் என்ன? காரணம் என்னன்னா அதுக்கு நிறைய இருக்கு. அது பெரிய விளக்கம். அது இன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா முடியாது. காரணம், நீ முதலிலே இந்த பாம்பை பார்த்ததினுடைய அனுபவமானது உன்னுடைய திட்டத்திலே இருக்கிற ஸ்மிருதி என்று சொல்வார்கள். அது உன்னுடைய மனதில் இருக்கிறது. ரெண்டாவது, இந்த இடத்துல பாம்பு இருக்கிறது என்ற வியாப்தி எல்லாரும் சொல்லி உன்னுடைய மனதிலே பாம்பினுடைய அனுபவம், பாம்பை பார்த்ததனுடைய அனுபவம் மனதில் இருக்கிறது. இந்த இடத்துல பாம்பு இருக்கிறது என்கின்ற ஒரு கான்செப்ட் உன்னுடைய மனதில் வளர்கிறது. அப்படி இரண்டும் சேர்ந்து அங்கே அதற்கு ஆதாரமாக ஒரு கயிறு என்பது இருக்கிறது. இந்த மூன்றையும் பார்த்த உடனே கயிறு பாம்பாக தெரிகிறது. இதுதான் கயிறு பாம்பாக தெரிவதற்கு காரணம் என்று இதுக்கு பெரிய விளக்கம் இருக்காது. பின்னால் பார்ப்போம், இன்னொரு பாடத்தில் பெருசாக பார்ப்போம். அப்படி இந்த கயிற்றிலே தோன்றுகின்ற பாம்பு யாருக்கு தெரிகிறது என்றால் பார்ப்பவருக்கு மட்டும்தான் தெரிகிறது. அதனால இதுக்கு பிரதிபாசிக சத்தங்கள். ஓகே, இது மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறது, அனுபவிக்கிறது, அனுபவத்தினுடைய தன்மை இருக்கிறது. அடுத்தது விவகாரிக சத்தங்கள். விவகாரிக சத்தென்றால் விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலையில் அதே கனவுல என்னென்ன நடக்கிறதோ அத்தனை இன்ட்ராக்ஷனும் விழிப்பிலே நடக்கிறது. ஆனால் விழிப்பிலே உனக்கும் தெரிகிறது, எனக்கும் தெரிகிறது. சரி, இது ரெண்டு வித்தியாசம் என்றால் இது தோற்ற மாத்திரமாக இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் தெரிகிறது. தோற்ற மாத்திரமாக இருக்கிறது, ஆனால் மாறிக்கொண்டே இருக்கிறது. என்ன திருஷ்ய விவேகத்தில் அத்திபாதி பிரியம் ரூபம் நாமச்சே தம்ச பஞ்சகம் ஆத்தியத்திரயம் பிரம்மரூபம் என்று இந்த நாமரூபங்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தால் இல்லைப்பா. நான் அடிக்கடி சொல்றது ஒன்று, கதவு இல்லை, மலையில மலை இல்லை, மரத்திலே மரம் இல்லை. மரத்தில் மரம் எது என்று ஆராய்ந்து பார்த்தால் மரத்தை காணும். மரத்தில் இலை இருக்கிறது, இலையினுடைய நரம்பு இருக்கிறது, பச்சையம் இருக்கிறது, கிளை இருக்கிறது, கொடி இருக்கிறது, என்னென்னமோ அடிமரம் இருக்கிறது, வேர் இருக்கிறது, பழம் இருக்கிறது, காய் இருக்கிறது, கனி இருக்கிறது. மரம் அங்கே பார்க்க கதவு கிடையாது. பலகை இருக்கிறது, தாழ்பால் இருக்கிறது, இன்னும் என்னென்னமோ இருக்கிறது, ஆனால் பலகை இல்லை. அப்போ பல பொருள்களினுடைய கூட்டு ஒன்று இருப்பதாக தோன்றுகின்ற ஒரு தோற்றம். சரி, அந்த ஒரு பொருளிலும் ஆராய்ந்து பார்த்தால் அதுவும் இல்லைன்னா, இப்போ வேறு இருக்கிறதா? வேரினுடைய தொகுப்பு வேறு இலை போன்றவற்றினுடைய தொகுப்பு. இப்போ வேறு இருக்கிறதா என்றால் இல்லை, அதில் நரம்பு இருக்கிறது, இல்லை என்னென்னமோ பிரித்து பார்த்தா அதெல்லாம் போயிடுது. இலை இருக்கிறதா? இலை பச்சையும் இருக்கிறது, நரம்பு இருக்கிறது, அது இலை என்றது இல்லை. இப்படி ஆராய்ந்து கொண்டே போனால் தோற்றமாக திருஷ்யம் தத்தத் அனித்யம் திருஷ்யத்வார். எதையெல்லாம் நீ பார்க்கிறாயோ அதெல்லாம் பார்க்கின்ற மாத்திரத்தில் இருப்பதாக தெரிகிறதே தவிர ஆராய்ந்து பார்த்தால் அது இல்லை. இதற்கு பெயர் இன்ட்ராக்ஷனுக்கு, என்னுடைய புழக்கத்திற்கு உதவுவதற்காக தோற்றமளித்துக் கொண்டிருக்கக்கூடியது என இந்த அனுபவத்தை நீயும் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம், மற்றவர்கள் அத்தனை பேரும் பார்க்கலாம். இதற்கு பெயர் என்ன சொல்கிறோம்? விவகாரிய சத்தங்கள். இப்போ இந்த
பிராதிபாசிக சத்து விவகாரிக சத்து இரண்டுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கிறது. அந்த ஆதாரம் எதிர்ப்பான அது நான் என்கின்ற ஒன்று. அதுதான் சொல்றார், அத்திபாதி பிரியம் ரூபம் நாமகே தம்ச பஞ்சகம். அத்திபாதி பிரியம் என்பது இருப்புத்தன்மை என்பது எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஈ என்று இருந்து கொண்டிருக்கிறது. தெரிகிறது என்றால் பிரகாசம், அது தெரிகிறது, இது தெரிகிறது, நோ 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 தெரிகிறது. உபயோகம் அதனுடைய அத்திபாதி பிரியம், ஒவ்வொரு பொருளிலும் ஏதோ ஒன்றுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய உபயோகம் என்பது இருக்கிறது. இப்படி பார்க்கிற போது அனைத்துமே எந்த ஒரு ஆதாரத்தில் இருக்கிறது என்று பார்த்தால், எந்த ஒரு கனவாக இருந்தாலும் சரி, விழிப்பாக இருந்தாலும் சரி, இரண்டுக்குமே இருக்கிறது என்கின்ற இருப்புத்தன்மை ஒன்று வேண்டும். அது தெரிகிறது என்கின்ற ஒரு அறிவிக்கின்ற தன்மை என்கின்ற வெளிப்பாடு வேண்டும். அதே போல அதுக்கு அதனுடைய தன்மைகள், அதனுடைய அனந்தம் என்று சொல்வது, அதே போல ஆனந்தம், அதனுடைய உபயோகம் என்பது மூன்றும் கனவிலும் இருக்கிறது, விழிப்பிலும் இருக்கிறது. அப்போ இந்த கனவிலும் விழிப்பிலும், கனவிலே பிராதிபாசிக சத்தானது பிராதிபாசிகமாக இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது, விழிப்பில விவகாரத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதுதான் மூன்று காலத்திலும் மாறாத சத்து. அதுதான் திரிகாலே திஷ்டதி இதி சத்து. மூன்று காலத்திலும் மாறாமல் இருப்புத்தன்மையாக எந்த ஒன்று இருந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் பரம பூர்ண சத் என்று சொல்றார். பரம பூர்ண சத். அப்போ அகவி நாசய இந்த அகங்காரமானது நான் என்கின்றது அழிந்து போனால் என்றால், இப்போ நான் என்பது அழிந்தாச்சு, உடனே அழிந்து போகுமா என்றால் அப்படியே நம்ம சொன்னது போல நான் என்பது அறிவுபூர்வமாக அழித்து விடுமே தவிர நான் என்பது இல்லாமல் போகாது. நான் என்பது இருக்கும். அப்போ பாதித அகங்காரம் என்ன அர்த்தம்? எப்படி கயிறானது எரிந்தவுடன் கயிற்றினுடைய தோற்றம் இருக்கும், ஆனால் கட்டுவதற்கு உதவாதோ அதுபோல அகங்காரம் என்பது ஞானிக்கும் இருக்கும். அந்த ஞானிக்கும் இருக்கிறது நான் என்கின்ற எண்ணம். அந்த நான் என்கின்ற எண்ணம் எது என்பதை பற்றி அவர்கள் தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள். அதுதான் சொல்றார், நாசதோ வித்தியதே பாவக நாபாவோ வித்தியதே சதக உபயோர விதித்தோந்தக துணையோ தத்துவ தர்சிபிகி என்று பகவான் கீதையில் அதுதான் சொல்றார். மூன்று காலத்திலும் இருக்கிறது என்பதையும் இல்லாதது என்பதையும் யார் ஒருவர் அறிகிறாரோ அவர்தான் தத்துவதர்சிபிகி. அதை தான் இங்கே சொல்றார். இந்த நான் என்கின்ற அகங்காரமானது அழிந்து விட்டால் கிருஷ்ணன் என்னுடைய ஹிருதயத்திலே எப்பொழுதும் நான் என்று பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் எது என்பதை அறிந்து கொள்கிறார்கள். நட்சத்திர சூரியோ பாதி நட்சத்திர தாரகம் நேமாவி குதோ பாந்தி குதோய வக்திகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்திய பாசா சர்வம் இதம் விபாதி. என்னுடைய ஹிருதயத்தில் எந்த ஒன்று சைத்தன்யமானது நான் என்று என்னை அறிவித்து எனக்கு கண்டு புகுந்துல்லாசமாய் உலகிலிருந்து யாவையுமாய் அல்லவுமாய், எப்படி எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. என்னை அறிவிக்கிறது அகங்காரத்திலே, என்னுடைய அகங்காரத்திலே சைத்தன்யமானது வியாபித்து எப்படி பல்ப் பெறுகிறதோ அதுபோல அந்த கரணத்திலே வியாபக அந்த கரண அவச்சின்ன சைத்தன்யமாக அந்த கரணத்திலே கண்டிஷன்டு பை அந்த கரணம், அந்த அந்த கரணத்திலே ஆபாசமாக அவச்சின்ன சைத்தன்யத்திலே ஆபாசமாகிறது. இதெல்லாம் பெரிய பெரிய சம்ஸ்கிருதவாத அது நினைக்காதீங்க, இதெல்லாம் ஒரு குழப்பமே வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட கண்ணாடியில் ஒரு வெளிச்சத்தினுடைய ஒரு டார்ச் லைட்டினுடைய வியாபகமானது ஏற்படுகிறது. அப்பொழுது அந்த குறிப்பிட்ட கண்ணாடிக்குட்பட்டது, அதனால் அதுக்கு பேர் அவ சின்னம். அடுத்தது அவபாசம் என்றால் உடனே அந்த கண்ணாடிக்குள்ளே இருந்து நான் தெரிகிறேன். இந்த நான் தெரிகின்ற போது ஏற்படுகின்ற மாறுதல் இந்த கண்ணாடி விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிபோ பூதஞ்சதா நித்ரயா யத் சாட்சாத் கிருதே யத் சாட்சாத் குருதே பிரபோத சமயே சுவாத்மானமேவாத்வயம்
தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தை. அது அழகா சொல்றார். எப்படி கண்ணாடியில பிரதிபிம்பமானது தெரிகிறதோ அதுபோல என்னுடைய அகங்காரத்திலே சைத்தன்ய ஸ்வரூபமானது வியாபித்தவுடன் இந்த நான் எனது என்கின்ற அத்தனையும் மிளந்து கொண்டிருக்கிறது. அதான் என்னை அறிவித்து எனக்கு அருள் தந்து, என்ன அருள்? நான் இது என்கின்ற அனுபவத்தினுடைய அருளை தந்து அறியக்கூடிய தன்மை எனக்கு அருள் தந்து புகுந்து உல்லாசமாய் அதில் அனைத்திலும் வியாபித்து போதம் போதம் பிரதிபோதம் விதிதம் மதம் என்று அனைத்திலும் வியாபித்து எனக்கு அருள் தந்து புகுந்துல்லாசமாய் யாவையுமாய் இங்கு இருக்கக்கூடிய அத்தனையுமாக அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வியாபகம்தான் இருக்கிறது. சைத்தன்ய யாவையுமாய். சரி, அதுதான் அந்த பொருளெல்லாம் அதுவா என்றால் இல்லையப்பா, ஆராய்ந்து பார்த்தால் எதுவும் இல்லை. எல்லாம் மாய தோற்றமாக இருப்பது போல் காட்டி தந்திருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வியாபகம் என்று எந்த ஒரு வஸ்துவானது எனக்குள் இருந்து நான் நான் அகம் அகம் இதி அகம் அகந்தயா புரதி நான் நான் என்று எனக்குள்ளே எந்த ஒரு வஸ்துவானது பரிணமித்துக் கொண்டிருக்கிறதோ அதுதான் அது. அது எப்படிப்பட்டது? பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமத அதப்பூர்ணம். முதலிலே இந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வியாபகமானது என்னுடைய அந்தக்கரணத்திலே வியாபிக்கின்ற போது வியாபிப்பதற்கு முன்னாலே எப்படி இருந்தது? பூர்ணமாகவே இருந்தது. சரி, அதப்பூர்ணம். பூர்ணம் இதம், இது பூர்ணமாக இருக்கிறது அப்படின்னா பூர்ணம். இப்போ நான் இந்த கண்ணாடியிலே தெரிகிறேன் என்று நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் அது தெரிகிறது. எனவே பூர்ணத்தினுடைய வெளிப்பாடானது எப்படி இருக்கும் என்றால் பூர்ணமாகவே இருக்கிறது. அப்போ பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வெளிவந்தது என்றால் இந்த வெளிவருகிற போது மாறுதல்கள் என்பது ஏற்படுமே. ஒன்றிலிருந்து ஒன்று, விதையிலிருந்து செடி வருகிற போது பரிணாம வளர்ச்சி என்பது ஏற்படுகிறது. பல மாறுதல்கள் ஏற்பட்டு தான் ஒன்று இன்னொன்றாக தோன்றுகிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லையப்பா. இது என தோற்ற மாத்திரத்தில் கண்ணாடியிலே பிரதிபிம்பமாக தோன்றுகின்றதுனாலே பூர்ணமானது பூர்ணமாகவே காட்சியளிக்கிறது. நானாகவே கண்ணாடியிலே காட்சியளிப்பது போல பூர்ணமிதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதற்றது. பூர்ணத்திலிருந்து பூர்ணமான வெளிப்பாடானது பூர்ணஸ்ய அந்த பூர்ணத்தினுடைய அந்த பூர்ணத்தன்மை என்பது மாறாது. காரணம் பிரதிபிம்பிதம். அதனால பூர்ணமேவ அவசிச்சதே, பூர்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித் என்று சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லப்பட்டது. சத் என்கின்ற அந்த வஸ்து தான் இதம் இந்த சத்வத்துவாக பரிணமித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த ஜகத்தானது சத்தேவ சத்வடிவமாகவே இருந்தது, இப்பொழுது சத்வடிவமாகவே இருக்கிறது என்று அற்புதமான மிகப்பெரிய ஆழமான கருத்தை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதற்கதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி